தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தனக்கு ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் தன்னால ஆட்சி அமைக்க முடியலையே அப்படின்னு ரொம்பவே கடும் விரக்தியில இருக்கிறதாகவும் தனக்கு ஆட்சியும் வேணாம் அதிகாரமும் வேணாம் பதவியும் வேணாம் அப்படின்னு இதுக்காக யாருக்கும் நான் அடிமையா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இதுக்காக யாருடைய காலையும் விழுக முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் ரொம்பவே மனம் நொந்து போயிருக்கிறது மட்டும் இல்லாம பேசாம எல்லாருமே ராஜினாமா பண்ணிருவோமா அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் ரொம்பவே மனம் வெதும்பி பேசி இருக்கிறதா தாவேகா வட்டாரங்கள்ல இருந்த ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு. மக்களுக்காக நல்லது செய்ய வந்து தான் பெரும்பான்மையோட ஜெயிப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இவ்வளவு பெரிய இழுபறி நடக்கும் அப்படின்னு தான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொன்னதா சொல்லப்படுது. கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்ய போறோம் அப்படிங்கறதுனால கூட்டணி கட்சிகள் யாராவது கண்டிப்பா நமக்கு ஆதரவு அளிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில காங்கிரஸ் சில நிபந்தனைகளோட தாவேகால இணைஞ்சது. ஆனா இடதுசாரி கட்சிகள் வந்துட்டு எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாம கட்சியில சேர்ந்திருக்கிறதே சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுடைய விசுவாசம் அப்படிங்கிறது கண்டிப்பா திமுகவுக்கு தான் இருக்கும் அப்படின்னும் அதை நம்ம குறையும் சொல்ல முடியாது மறுக்கவும் முடியாது அப்படின்னு விஜய் அவர்கள் சில கருத்துக்களையும் முன் வச்சிருந்திருக்காரு. ஆனா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொன்னதுனால தொல் திருமாவளவன் அவர்களுடைய விசிக கட்சி கொடுக்கவே முடியாத பல்வேறு நிபந்தனைகளை முன்வைக்கிறதாகவும் நடக்காத கோரிக்கைகளை முன்வைக்கிறது இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு எதிராக எனக்கு வாக்களிச்சிருந்தாலும் எனக்கு எதிராக இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு தான் நினைக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டதா சொல்லியிருக்காரு. நம்ம நல்லது செய்ய வந்து எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னும் எதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நம்ம கெஞ்சணும் அப்படின்னும் அப்படியே கெஞ்சி நம்மளுக்கு அவங்க ஆதரவு அளிச்சாலும் ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு இன்னும் என்னென்ன குடைச்சல் எல்லாம் கொடுப்பாங்களோ அப்படிங்கறத நினைச்சா தனக்கு ரொம்பவே பயமா இருக்கிறதா விஜய் அவர்கள் வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்காரு. இதுல நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சா கெட்டது செய்யறது ஒரு பக்கம் இருக்க நல்லது செய்யவே விடமாட்டாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்லப்படுது. ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து மதச்சார்பற்ற கூட்டணியில இருக்கிற இவங்க கண்டிப்பா நமக்கு ஆதரவு அளிப்பாங்க அப்படின்னு நினைச்சது இப்ப அவங்க செய்யற விஷயங்களானது தன்னுடைய மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த இவ்வளவு பெரிய இழிபறிகளோட கெஞ்சி கூத்தாடி அவங்க கேட்கிற எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக நல்லது செய்யறதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு பேசாம எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு தேர்தலை எதிர்கொண்டா கண்டிப்பா பெரும்பான்மையா ஜெயிக்க முடியும் அப்படின்னும் இவ்வளவு தூரம் வாக்களிச்ச மக்கள் திரும்பவும் அவங்கள்ட்ட கண்டிப்பா வாய்ப்பு கேட்டா இதை விட அதிகமா அள்ளி கொடுத்து நம்மள ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா கூட இருக்கிற அரசியல் நிபுணர்களும் சில முக்கிய நபர்களும் நம்ம எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுத்துட வேணாம் அப்படின்னும் நம்ம அரசியலுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது சகஜம் தான் அப்படின்னும் இவ்வளவு தூரம் கான்பிடென்டா இருந்த விஜய் அவர்களே இப்படி மனம் வெதும்பி பேசியிருந்தது அவர்களுடைய மனசையுமே பாதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யாரு எப்படியா இருந்தாலும் கண்டிப்பா வாக்களிச்ச மக்கள் நமக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க அப்படின்னும் கூடிய சீக்கிரமா நம்மளுடைய ஆட்சி தான் அமையும் அப்படின்னும் நம்மளுடைய நல்லாட்சியை பார்த்து கண்டிப்பா இப்ப நம்மளை எதிர்க்கிற எதிரிகளை நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு கூட இருக்கிற தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் இப்போ விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 6 நாட்கள் ஆன நிலையில விஜய் அவர்களுக்கு ஆதரவு கிடைக்காம மிகப்பெரிய இழுபறியா இருந்துட்டு இருக்கு. அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழகத்துடைய அரசியல் களம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல பரபரப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு மனம் வெதும்பி பேசி இருக்கிறது எல்லார் மத்தியிலையும் பேசும் பொருளாகி இருக்கு. இதை பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.